السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد مصطفى صلى الله عليه وسلم عبده ورسوله. وقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم. إن الله اشترى من المؤمنين أنفسهم وأموالهم بأن لهم الجنة إلى آخر الآية. صدق الله العلي العظيم. பேரன்பிற்குரிய ஜமாஅத்தார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலே வியாபாரம் செய்கிறான், தொழில் செய்கிறான். காலையிலிருந்து ஆரம்பிச்சு மாலை வரை உழைக்கிறான். எதற்கு என்று கேட்டால் தன்னுடைய ரிஸ்க்குக்காக வேண்டி முயற்சி செய்கிறான். ஒரு மனிதன் உழைக்கக்கூடிய உழைப்பிலேயே மிக முக்கியமாக அவனிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஆசை, சொந்த வீடு கட்டணும், இல்ல சொந்த வீடு வாங்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஊர்ல இருந்து பல நாடுகளுக்கு வேலைக்காக வேண்டி வரக்கூடியவங்க முத என்ன செய்வாங்க? காசை சேர்த்து சொந்த வீடு கட்டுவாங்க, இல்ல சொந்த வீடு வாங்குவதற்கு முயற்சி செய்வார்கள். ஒவ்வொரு மனிதனும் சொந்த வீடு வாங்குவதற்கு ஆசைப்படுவான், முயற்சி செய்வான். இப்போ ஒரு கேள்வி நம்ம கேட்டுக்கிறோம், நமக்கு இந்த அழியக்கூடிய உலகத்திலே நாம சொந்த வீடு வாங்குவதற்கு முயற்சி செய்யக்கூடிய, உழைக்கக்கூடிய நாம் என்னைக்காச்சும் ஒரு கேள்வி நம்மளை பார்த்தே கேட்டிருக்கோமா? அழியாத மறுமை நாளுக்காக அங்க ஒரு சொந்த வீடுக்கு முயற்சி செஞ்சிருக்கமாங்கிற இத சொன்னதோடைய நமக்கு சீரியஸ்னஸ் குறைஞ்சிரும். நம்ம சில விஷயத்தை சீரியஸா எடுப்போம், சில விஷயத்தை அவ்வளோ கண்டுக்கிறது இல்லை. உலக விஷயமா, ஒரு வியாபாரமா, தொழிலா, காசு வருதா, சீரியஸ் ஆயிரும், கவனங்கள் சீரியஸ் ஆயிரும். ஆகிரத்தோட விஷயமா, மார்க்க சம்பந்தப்பட்டதா, அட அப்புறம் பார்த்துக்கலாம். இயல்பாக நம்ம இடத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். இதே கேள்வி நாம் ஒவ்வொருவரும் நம்மள்ட்ட கேட்டுக்கணும். இங்க நான் இருக்க போறேன், 50, 70, 100, 150 அதுக்கு வீடு கட்டிட்டேன், இல்ல வீடு வாங்கிட்டேன், சொந்த வீடு ஆயிருச்சு. நாளை மறுமை நாள்ல எவ்வளவு நாள்? ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரமான வாழ்க்கை. அங்க ஒரு வீட்டுக்கு, சொந்த வீட்டுக்கு நான் ஏற்பாடு செய்திருக்கின்றேனா இல்லையா? இந்த கேள்வி. ஏன் இந்த கேள்வி? நபி அவர்கள் அவர்களுடைய ஹதீஸ்ல நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம். பல ஹதீஸ்களை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, நீ இந்த அமலை செஞ்சினா அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்துல சொந்த வீடு கொடுப்பான். நீ இந்த செயலை செஞ்சின்னு சொன்னா நாளைக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல சொந்த வீடு கொடுப்பான். இந்த மாதிரி நீ உதவி செஞ்சின்னு சொன்னா, ஏழை எளியவர்களுக்கு சதக்கா செஞ்சின்னு சொன்னா அல்லாஹ் உனக்கு நாளைக்கு சொர்க்கத்துல சொந்த வீடு தருவான். புனிய லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, துபுனா லஹு பைத்துன் ஃபில் ஜன்னah என்பதாக நிறைய ஹதீஸ்ல வந்திருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னது சீரியஸா சொல்லி இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது வீடு கட்ட நினைக்கின்ற நாம், சொந்த வீடு வாங்க நினைக்கின்ற நாம், ஒரு முஃமினாக
நாளைக்கு எனக்கு சொந்த வீடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்ற ஆசையும் இருக்க வேண்டும், முயற்சியும் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இன்றைய ஜும்ஆவிலே நபி அவர்களுடைய பொன்மொழிகளில் எந்தெந்த அமல்கள் செஞ்சா அல்லாஹ் ரசூல் நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துல சொந்த வீடு கொடுப்பான் என்று வாக்களித்திருக்கின்றானோ அப்படிப்பட்ட ஒரு சில ஹதீஸ்களை இன்றைய ஜும்ஆவிலே நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்களே, இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடிய காலத்திலே வசதிகளே இல்லாமல் வாழ்ந்தாலும் இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சிடும். ஒரு கீற்று கொட்டகையில ஒருத்தர் வாழ்றாரு, அவர் வாழ்க்கை முடிஞ்சிடும். ஒரு பென்ட் ஹவுஸ்ல ஒருத்தர் இருக்கிறார், அவர் வாழ்க்கை முடிஞ்சிடும். அரண்மனையில வாழ்றாரு, அவர் வாழ்க்கை முடிஞ்சிடும். அந்த கட்டடம் கட்டுன அவருக்கு பின்னாலே 100-200 வருடங்கள் இருக்கும். வேற யாரோ இருந்துட்டு போவாங்க. ஆக வீடு இவருக்கானதல்ல, இவருக்கான வீடு மறுமையில் தான் இருக்கின்றது. இந்த சிந்தனை ஒரு மூமின் இடத்துல இருக்க வேண்டும். அதுக்காக ரசூல்லா அடிக்கடி நிறைய ஹதீஸ்கள்ல, பல 100 ஹதீஸ்களில் ரசூல்லா திருப்பி திருப்பி சொல்றாங்க, சொர்க்கத்துல சொந்த வீடு வேணும், சொர்க்கத்துல சொந்த வீடு வேணும் என்பதாக. அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை, முதலாவது ஹதீஸ் சஹீஹ் ஜாமியில் பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸ், நபி அவர்கள் சொல்றாங்க, قال رسول الله صلى الله عليه وسلم من قرأ قل هو الله أحد 10 مرات بنى الله له بيتا في الجنة. ஹதீஸ் என்ன? மன் قرأ, யார் ஓதுறாரோ, قل هو الله أحد, قل هو الله சூராவை 10 மர்ராத்தின் 10 தடவை ஓதுறார். அப்படி ஓதிவிட்டால் வேற எந்த பேச்சும் கிடையாது, 10 தடவை குல் அல்லாஹ் ஓதிட்டாரு, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல சொந்த வீடு கட்டுவான். எவ்வளவு எளிமையான அமல். நாம அமல்னு நினைக்கிறது பெரிய பெரிய விஷயம் நினைக்கிறோம். எளிமையான அமல்கள், 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய அமல்கள், போற போக்குல செஞ்சுக்கிட்டு போன அமல்கள். சூரா யாசீன் ஓதுறதுக்கு கூட ஒரு 20 நிமிஷம் ஆகலாம். குல் அல்லாஹ் சூரா ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? 10 தடவை ஓதுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். காடியில இருக்கும், காடியில இருந்துகிட்டே ஓதிக்கிறலாம். வீட்டுல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு 5 நிமிஷம் ஓதிடலாம். இல்ல யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், 10 தடவை ஓதிடலாம். சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு கடையில உட்கார்ந்து இருக்கோம், 10 தடவை ஓதிடலாம். குல் ஹுவல்லாஹு அஹத் 10 தடவை ஓதினால் பெருமானார் சொன்னார்கள், சொந்த வீடு அல்லாஹ் சொர்க்கத்திலே கட்டுகிறான் என்பதாக. இதற்கு பெயர் தான் இஹ்திசாப். இப்ப இதே இப்படி மாத்தி யோசிப்போம். 10 தடவை குல் ஹுவல்லாஹ் ஓதுனா உலகத்திலே அவருக்கு ஒரு பென்ட் ஹவுஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேரண்டி அரசாங்கம் சொன்னுச்சுன்னா, 1000 தடவை நான் ஓதுறேன் என்பதாக மனிதன் முதல்ல வந்து நிற்போம். ஆனால் அல்லாஹுடைய வாக்கு, ரசூலுடைய வாக்க சீரியஸா எடுக்கிறது இல்லை. நம்ம என்ன செய்யறது? எல்லாரும் தான், நான் நீங்க எல்லாருமே சீரியஸா எடுக்கிறது இல்லை. அட அப்புறம் பார்த்துக்கலாம் நினைக்கிறோம், அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போடுறோம்ல. உலக விஷயத்துல ஒரு விஷயத்த தள்ளி போடுறோம், அப்புறம் பார்த்துக்கலாம். எப்ப செய்வோம்? கடைசி நிமிஷத்துல செய்வோம். அதை செய்யறதுக்கு 1 மாசமோ 1 வாரமோ ஒரு சில மணி நேரங்களோ கிடைக்கும், செஞ்சு முடிச்சிடலாம் அவசர கதியில. ஆனா அந்த மறுமை விஷயத்துல அப்புறம் பார்க்கறான்னு சொன்னோம்ல, அதுக்கு டைமே கிடைக்காது. உதாரணமா திருமண காரியத்துல என்ன சொல்றோம்? அப்புறம் பார்க்கலாம்னு நினைக்கிறோம். 3 மாசம் கழிச்சு கல்யாணம், சரி ஒரு 2 மாசம் இருக்கும்போது நம்ம வேலையை ஆரம்பிச்சுக்கலாம். 1 மாசம் இருக்கிறப்ப வேலை ஆரம்பிக்கிறியா, அவசர கதியில முடிச்சிடலாம், வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் மறுமை என்பது என்னைக்கு நம்ம மௌத்தா போவோம்னு தெரியாது. நல்லா இருக்கிறவர், படுத்தவர் மௌத்தா போயிட்டாருன்னு சொல்றாங்க. படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தவர் மௌத்தா போயிட்டாரு, எந்திரிக்கல. உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவர் இப்படி சாயிறாரு, ஏன்னா மயக்கம் வந்துருச்சான்னு பார்த்தா மௌத்தா போறாரு. அது போலதான் நீங்களும் நாமும், நம்ம எல்லாருமே அதே கேட்டகரி தான். நமக்குன்னு ஸ்பெஷலாலாம் மௌத்து வராது, எல்லோரும் அப்படித்தான் இறக்க போகிறோம். அப்படியானால் அப்புறம் பார்த்துக்கலாம் நினைக்கிறோம்ல, அதுக்கான வாய்ப்பு இருக்காது. மித்தவங்களுக்காச்சும் அப்புறம் பார்த்துக்கலாம். உலக விஷயத்துல 1 நாள் கிடைக்கலாம், 1 மாசம் கிடைக்கலாம். ஆனால் மார்க்க விஷயங்களில், மறுமை விஷயங்களில் அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம தள்ளி போடுறதுக்கு நேரம் கிடைக்காது. அதனால் தான் எளிமையான இந்த அமல்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டே ஓதலாம். ஒரு 10 தடவை குல் ஹுவல்லாஹு அஹத். ஷைத்தானும் ரொம்ப கச்சாவு பண்ண மாட்டான். ஒரு நன்மையான காரியம் செய்யணும்,
ஒரு இபாதத்து செய்யணும் பெரிய அளவுலன்னா ஷைத்தான் கச்சாவு பண்ணுவான். ஒரு 10 தடவை குல் ஹுவல்லாஹ் ஓதுறதுக்கு சிரமம் கொடுக்க மாட்டான். அதை செஞ்சு சேர்த்து வச்சுக்கிறோம். ஏன்னா அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், ரசூல் சொல்லி இருக்கிறாங்க, 10 தடவை குல் ஹுவல்லாஹ் ஓதினால் உங்களுக்கு சொந்த வீடு கொடுக்குறேன்டே, நாளைக்கு அல்லாஹ் வாக்குப்படி கொடுப்பான். இந்த நம்பிக்கைக்கு பேர் தான் இஹ்திசாம். ஆனா நாம என்ன செய்யறோம்? இந்த உலகத்துல இருக்கும்போது நலவான காரியங்கள் செய்யறோம், சதகாக்கள் செய்யறோம், தொழுவுறோம், ஓதுறோம், ஜகாத்து செய்யறோம். இது எல்லாம் ஏன் செய்யறோம் அப்படின்னா அதோடைய மோட்டிவ் பாயிண்ட் என்னவா இருக்குண்டா, ஒண்ணு பிறருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக இருக்குது, இல்ல பொருள் ஆசை பணம் ஆசை இருக்கும். ஒருத்தர் நிறைய சதகா கொடுக்கிறாரு, அதுக்கு மோட்டிவ் பாயிண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா 4 பேர் நம்மளை பார்த்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது மோட்டிவ் பாயிண்ட் இல்ல. என்னது? இப்படித்தான் உலகத்தில் இருக்கிறோம். காரணம் என்னண்டா உண்மையான அதனுடைய நன்மையை இஹ்திசாப் செய்யவில்லை. அதை தான் பெருமானார் சொன்னார்கள், நல்ல அமல் எல்லாத்தையும் அதுக்கு என்ன கிடைக்கும் மறுமையில்ங்கிறத நினைச்சுக்கிட்டு நம்ம செய்யணும். நாளை மறுமையில் நான் இந்த 2 ரக்காயத் தொழுதா என்ன கிடைக்க போகுது, தனமா நம்ம 2 ரக்காயத் தொழுவ போறோம், அந்த 2 ரக்காயத்துக்கு நாளைக்கு அல்லாஹ் எனக்கு என்ன கொடுப்பான் என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும். நீங்க ஒரு கடை வாங்குறீங்க, ஒரு வியாபாரம் செய்றீங்க, ஒரு வீட்டை வாங்குறீங்க, எல்லாத்துக்கும் இஹ்திசாப் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கும். இந்த வீடு வாங்கினா 10 வருஷத்துல இவ்வளவு ஏறிடும், இந்த கடையை வாங்கினா ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பாதிக்கலாம், இந்த படிப்பு படிச்சா இந்த வேலை கிடைக்கும், எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு, இஹ்திசாப் இருக்கிறது. ஆனால் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு மட்டும் சீரியஸா இல்லாதனால என்ன செய்யறோம்? உலக பலன்களை முன்னாடி வச்சு அந்த அமலையும் வீணாகிறோம், நம்முடைய அமல்களையும் சேமிக்காமல் போய் விடுகின்றோம். அல்லாஹ் நம் அனைவரையும் சீரியஸாக இந்த விஷயத்தில் ஆக்குவானாக. ஆமீன். நம்ம அனைவரும் என்கிட்ட உங்கள்ட்ட எல்லாத்துட்டையுமே இருக்கு. ஆக நபி அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ்ல 10 தடவை குல் ஹுவல்லாஹ் ஓதுனா நாளைக்கு மறுமையில் என்ன கிடைக்கும்? சொந்த வீடு கிடைக்கும். அந்த சொந்த வீடுக்கு கேஎல்ல ஜலான் அம்பாங்ல டபுள் ஸ்டோரே ஹவுஸ் கிடைச்சா கூட அதுக்கு நிகராக ஆகாது. ஏன் முழு கோலாலம்பூரை கிடைச்சாலும் அதுக்கு நிகராக ஆகாது. உண்மையா இல்லையா? வல்லாஹி உண்மை. இந்த சிந்தனை நம்மிடத்தில் ஏற்பட்டால் மார்க்க விஷயங்களை நமக்கு சீரியஸ்னஸ் ஏற்படும். சரி, அடுத்த ஹதீஸ் பெருமானார் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொந்த வீடுக்கு நாளைக்கு மறுமை நாள்ல சொந்த வீடு கிடைப்பதற்கு قال رسول الله صلى الله عليه وسلم من سد فرجة رفع الله بها درجة وبنى له بيتا في الجنة. அரபியிலே பனா லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா என்றால் சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா சொந்த வீடு கொடுப்பான்னு அர்த்தம். அடுத்த ஹதீஸினுடைய அர்த்தம் என்ன? மன் சத்த ஃபுருஜத்தன். ரொம்ப சின்ன சின்ன அமல்கள் தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன், சின்ன எளிமையான ஹதீஸுகள். சஃப் நிக்கிறாக, தொழுகைக்காக எல்லாரும் நின்றுட்டாங்க. அப்ப முன்னாடி ஒரு ஆள் நிக்கிற அளவுக்கு இடம் இருக்கு. சஃப் என்பது பரிபூர்ணமாக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மன் சத்த ஃபுர்ஜத்தன், அவர் நிக்கிறார், அவருக்கு முன்னால இருக்கக்கூடிய சஃபில ஏற்பட்ட அந்த இடத்தை சத்த ஃபுர்ஜத்தன், அந்த இடத்துல போய் நின்று அதை பரிபூர்ணமாக்கினால் ரஃபஅ அல்லாஹு பிஹா தரஜதன், அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி வபனா லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, நாளைக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல சொந்த வீடு கொடுப்பான். எளிமையான அமல்கள், பெருசாலாம் நம்ம அழட்டிக்க தேவையில்லை, எளிமையான ஹதீஸ்கள், எளிமையான அமல்கள். அடுத்த ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் வலவ் கமிஃஹஸி கிதாத்தின் அவ் அஸ்கர பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. நாம் வரிசையாக அல்லாஹ் சொந்த வீடு கொடுக்கிற ஹதீஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஹதீஸ்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மறுமையில சொந்த வீடு, இந்த உலகத்துல இல்ல. நபி அவர்கள் சொன்னாங்க, யாரு பள்ளிவாசல் கட்டினாரோ அல்லது கமிஃஹஸி கிதாத்தின், அப்படி என்றால் ஒரு சின்ன அளவு தொழுறதுக்கு ஒரு பூனை கொட்டடி அளவுக்குள்ள இடத்த தொழுகைக்காண்டி ஒதுக்கினாரோ. நம்ம என்ன செய்யறோம்? வீடு கட்டுறோம் அல்லது வீடு வாங்குறோம், தொழுகைக்கு கொஞ்சம் இடத்த ஒதுக்குறது. ஒருத்தர் காம்ப்ளெக்ஸ் கட்டுறாரு, ஒரு சூறாவுக்கு ஒரு இடத்த ஒதுக்குறது. அதுல ஒரு லோட்டு போட்டா அதுல ஒரு வாடகை வரும், இருந்தாலும் பரவாயில்ல சொந்த வீடு அங்க வேணும் ஒதுக்கி வைக்கிறாரு. ஒருத்தர் கடை கட்டுறாரு, மாஷா அல்லாஹ், ரெஸ்டாரண்ட் எல்லாம் சியாப்பா இருக்கே, சூறாவுக்கு ஒரு இடத்த ஒதுக்குறாரு. இப்படி செய்தால் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ் நாளை மறுமையில சொந்த வீடு கொடுப்பான். அன்பர்களே,
இந்த உலகத்துல இருக்கும்போது நம்ம எல்லாத்தையுமே உலகியல் கண்ணோட்டத்துல தான் பார்க்கிறோம். நம்ம ஒரு வீடு வாங்குறோம், ஒரு கடை வாங்குறோம், அந்த இடத்துல ஒரு சூறாவுக்குன்னு ஒரு இடம் விட்டா அது ஒரு நஷ்டம் என்பதாக பார்க்கிறோம். எல்லாருக்கும் சிந்தனையில் அதுதான் இருக்கும். அதனால தான் அந்த இடம் இருக்கும் என்னவா இருக்கும், ஒழுங்கா கவனிக்காம சில இடத்துல என்னது ஏக்கோன்னு இருக்காது, ஃபேன் இருக்காது, போய் தக்பீர் கட்டி தொழுவணும்னு சொன்னா சோனால பூண்ட மாதிரி இருக்கும். அது என்ன சோனாவா சவுனாவா அந்த வேக்கிறது அந்த இடம் இருக்குல்ல, அது மாதிரி சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமே வர்ற மாதிரி இருக்கும். அப்படியா சூறாவை கட்டுறது? சூறாவில் போய் உட்காந்தா ஃபேனும் இல்லை ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு 4 ரக்காயத்து தொழுது முடிக்கிறதுக்குள்ளாக்க உடம்பு ஃபுல்லாக வேர்த்துருது. ஒரு 5 பேரா சேர்ந்து தொழுதம் சொன்னா முடிஞ்சு போச்சு, எப்படா சலாம் கொடுப்பாருங்க. அப்படி இல்லை, வசதியாக ஏற்பாடு செய்ய வேண்டும். அதுக்கு கொஞ்சம் நீங்க செலவழிச்சாலும் பரவாயில்ல, அது உங்களுக்கு சொர்க்கத்துல சொந்த வீடு கொடுக்கக்கூடிய ஒரு அமல் என்பதாக அவர் இஹ்திசாப் செய்ய வேண்டும், அவர் கணக்கு போட்டு பார்க்க வேண்டும். அடுத்த ஹதீஸ், மன் ஸல்ல துஹா அர்பஅன் وقبل الأولى أربعا بني له بيتا في الجنة بيت في الجنة. நபி அவர்கள் சொன்னாங்க, சஹீஹ் ஜாமியில பதிவு செய்யப்பட்ட அழகான ஹதீஸ் இது. யாரு லுஹா தொழுக 4 ரக்காயத்து தொழுதாகலோ, அல்லது லுஹர் தொழுகைக்கு முன்னால 4 ரக்காயத்து தொழுனாகலோ. நல்லா கவனிங்க, ஒன்னு லுஹா தொழுகிறது. லுஹா தொழுகை என்ன, ஒரு 9-8 மணிலேருந்து ஆரம்பிச்சு, காலையில 8 மணி 9 மணிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு 11:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரம் தான் உழைக்கக்கூடிய நேரம், வேலைக்கு போற நேரம், கடையில வியாபாரத்துல கவனமா இருக்கிற நேரம். இந்த நேரம் லுஹாவுடைய நேரம். இந்த நேரத்திலே 4 ரக்காத்துகள் லுஹா தொழுதால், அல்லது லுஹர் தொழுவைக்கு வர்றோம், அந்த லுஹர் தொழுவைக்கு முன்னால சுன்னத்து 4 ரக்காத்துகள் தொழுதால், பெருமானார் சொன்னார்கள், புனிய லஹு பைத்துன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்துல சொந்த வீடு கிடைக்கும் என்பதா. ஆக நாங்க லுஹா தொழுகும் போது எங்களுக்கு அந்த எண்ணம் வரணும், எனக்கு சொர்க்கத்துல சொந்த வீடு உருவாகுது. லுஹர் தொழுவைக்கு முன்னாடி 4 ரக்காத்து சுன்னத் தொழுகிறோம், எனக்கு சொந்த வீடு சொர்க்கத்திலே உருவாகிறது என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். அந்த எண்ணம் வராததுனால தான் அந்த எண்ணத்துக்கு பதிலா ரியா வந்துருது, அந்த எண்ணத்துக்கு பதிலா தக்கபூர் வந்துருது, அந்த எண்ணத்துக்கு பதிலா சும்ஆ வருது இல்லையா? ஒரு நல்ல அமல் செய்யும் போது அதுக்கு எதுக்கு நம்ம செய்யறோம்? நான் 2 ரக்காத் ஏன் தொழுகிறேன், நான் மார்க்கத்தை ஏன் சொல்கிறேன், மார்க்கத்தை நாம் ஏன் கேட்கின்றோம், குர்ஆன் ஏன் ஓதுறோம், அமல்கள் ஏன் செய்யறோம், திக்ர் ஏன் செய்யறோம், இது எல்லாத்துக்கும் நோக்கம் என்னன்னா, இது எல்லாத்துக்கும் நாளைக்கு கிடைக்கும், அதுக்கு தான் செய்யறோம். அந்த எண்ணம் நம்மகிட்ட இல்லைன்னு சொல்லும் போது இந்த உலகத்துடைய எண்ணங்கள் வரும். எனக்கு இதன் மூலமா இது கிடைக்கும், இதன் மூலமாக பெருமை கிடைக்கலாம், இதன் மூலமாக ஷுஹரத் என்ற இந்த எண்ணங்கள் ஏற்படும், ரியா ஏற்படலாம். ஆக ஒவ்வொரு அமலும் செய்வதற்கு முன்னால் பெருமானாருடைய கட்டளை என்னன்னு சொன்னா, அந்த அமல் செய்யறனால எனக்கு நாளைக்கு என்ன கிடைக்கும். இன்னைக்கு ஜும்மா வந்திருக்கும், முன்னாடி வந்திருப்போம், சில பேர் வேலைகளை பாதியில போட்டு வந்திருப்போம். எதுக்காண்டி வந்திருக்கோம்? யார்கிட்டையும் பேர் வாங்குறதுக்காண்டி இல்லை, இல்ல வெளியில பார்த்தான்னு சொன்னா ஜும்மாக்கு போவாம கூட இருக்கான் அப்படின்னு சொல்லிடுவாங்கிறதுக்காண்டி இல்லை. நல்லா ஞாபகம் வைக்கணும், நாம் ஜும்மாக்கு வர்றது நம்முடைய ஆகிரத்துக்காக. அந்த எண்ணங்கள் அந்த இடத்துல ஏற்படும். அந்த இஹ்திசாப் என்ற அரபியிலே சொல்வார்கள், அந்த கணக்கு போட்டு பார்க்கிறது. வீடு வாங்கும் போது கணக்கு போட்டு பார்க்கிறோம், கடை வாங்கும் போது கணக்கு போட்டு பார்க்கிறோம், ஒரு வேலை செய்யும் போது கணக்கு போட்டு பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது. அதே போல நம்முடைய ஜும்மாவினுடைய வருகைக்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது. முன்னாடி வந்தாங்கன்னு சொன்னா இவ்வளவு நன்மை கிடைக்கும், அடுத்து வந்தா இந்த நன்மை கிடைக்கும். இதை நாம் நினைக்கும் பொழுது அதற்கேற்றவாறு நம்முடைய அமல்கள் இருக்கும். ஆக அன்பர்களே, இந்த லுஹா தொழுகை விஷயத்துல ஒரே ஒரு கருத்து, அதை சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கின்றேன். நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. லுஹா தொழுகைன்னு ஒண்ணு இருக்கு, இஷ்ராக்கு தொழுகைன்னு ஒண்ணு இருக்கு. ஹனஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் இஷ்ராக்கு தொழுகையும் லுஹா தொழுகையும் வேறு வேறு 2 தொழுகை. ஷாஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் இஷ்ராக்கு தொழுகையும் லுஹா தொழுகையும் ஒண்ணுதான். ஹனஃபி மதுஹபை பத்தி நான் முதல்ல சொல்லிடுறேன். நீங்க சுபுஹ் தொழுது முடிச்ச பிறகு, சுபுஹுடைய நேரம் முடிந்த பிறகு, அதாவது சூரியன் உதயம் ஆகி ஒரு 20 நிமிஷம் கழிச்சதிலிருந்து இஷ்ராக்குடைய தொழுகையை தொழுகலாம். அந்த நேரத்துல இருந்து ஆரம்பிச்சு ஏறத்தாழ ஒரு 8-8:30 மணி வரைக்கும் தொழுகலாம் இஷ்ராக்குடைய தொழுகை. அதற்கு பிறகு சூரிய வெளிச்சம் எப்போ அதனுடைய ஆரஞ்சுனஸ் போயிருச்சோ, சூரிய வெளிச்சத்துல ஒரு 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 ஆரஞ்சுனஸ் இருக்கு இல்லையா, அது போய் பளிச்சென்ற வெள்ளை நிறம் அடிக்க ஆரம்பிக்குதோ, ஏறத்தாழ 9 மணிலேருந்து ஆரம்பிச்சு 11:30 மணி வரைக்கும்
சூரிய வெயிலினுடைய தாக்கம் அதிகமாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நேரம் லுஹாவுடைய நேரம். இது ஹனஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும். ஷாஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் நீங்க சூரியன் உதயமாகி அங்கிட்டு ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 8 மணியிலிருந்தே தாராளமாக லுஹா தொழுகையை தொழுகலாம், 4ஆக தொழுகலாம், கூட நாளும் தொழுகலாம். லுஹாவினுடைய மிக முக்கியமான பலன் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ரிஸ்க தேடக்கூடிய நேரத்துல ரிஸ்க் தர்றவன்ட்ட போய் நிக்கிறனால அல்லாஹ் நம்மளுடைய ரிஸ்குடைய தேடுதலை லேசாக்கி தருவான். மறுபடியும் சொல்கின்றேன், ரிஸ்க தேடக்கூடிய நேரத்துல ரிஸ்க தரக்கூடிய அல்லாஹ்ட்ட போய் நிக்கிறனால அந்த ரிஸ்க தரக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹ் லேசாக்கி கொடுப்பான். அதனாலதான் லுஹா தொழுகையின் மூலமாக ஒரு மனிதனுடைய ரிஸ்க் பரக்கத்தாக்கப்படுகிறது, ரிஸ்க் லேசாக்கப்படுகிறது. ஆக இந்த லுஹா தொழுவதனாலும் லுஹருக்கு முன்னால் 4 ரக்காத் தொழுவதனாலையும் ரப்புல் ஆலமீன் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறான்? சொர்க்கத்துல சொந்த வீடு கிடைக்கும். ஆக அடுத்த ஹதீஸ், மன் ஆத மரீதன் أو زار أخا له في الإسلام ناداه مناد أن طبت وطاب ممشاك وتبوأت من الجنة منزلا. ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? யார் ஒருவர் வியாதிஸ்தரை போய் நலம் விசாரிக்க போறார். நம்ம நண்பர்னு கேள்விப்படுறோம், உடம்புக்கு முடியாம இருக்கிறாங்க. லேசான உடம்புக்கு முடியாம இருந்தாலும் சரி, ரொம்ப ஹெவியான உடம்புக்கு முடியாம இருந்தாலும் சரி, உடம்புக்கு முடியாம இருக்கிறாங்க கேள்விப்படுறோம். அவர்களை சென்று சந்திப்பது, நோயாளிகளை சந்திப்பது, ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கறதா இருக்கலாம், வீட்டில் போய் பார்க்கறதா இருக்கலாம், அல்லது மார்க்கத்திலே பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமான சகோதரரை அல்லாஹ்வுக்காண்டி போய் பார்க்கறது. அது என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம். ஒரு முஸ்லிமான சகோதரரை அவருடைய இஸ்லாத்திற்காக போய் சந்திக்கிறது, அது என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம். உறவை உறுதிப்படுத்துவதற்காக, நட்பை உறுதிப்படுத்துறதுக்காக, சலாம் சொல்லிக்கிறதுக்காக வேண்டி. அதனால தான் நம்ம என்ன செய்யறோம், இப்போ ஒரு ஈஸியாக ஆக்கி வச்சிருக்கோம். காலையில் எந்திரிச்சதோட வாட்ஸ்அப்ல எல்லா பேருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், பதில் சொல்றாங்களோ இல்லையோ எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் போட்டு விடுறோம். ஆனால் ஹதீஸிலே வந்திருப்பது என்னவென்றால் நேரிலே சந்திப்பது. அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அவ்வாறு செய்து கொள்ள வேண்டும். இந்த 2 விஷயங்களையும் செய்தால் மலக்குமார்கள் அவருக்கு நற்செய்தி சொல்கிறார்கள், அன் திபுத, உன்னுடைய வாழ்க்கை நறுமணம் உள்ளதாக ஆயிருச்சு, நீ ஒரு சிறந்த முறையில நீ நடந்துக்கிற, ஒரு நல்ல மனிதனாக நீ நடந்து கொள்கின்றாய். தாப மம்ஷாக்க, உன்னுடைய வாழ்வியலும் நீ நடக்கிற முறையும் சிறந்ததாக ஆகிவிட்டது. மன்சிலா, நீ இப்படி நீ நடந்தனால சொர்க்கத்துல நீ ஒரு சொந்த வீடு கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக ஆகிவிட்டாய் என்பதாக மலாய்க்கத்துமார்கள் அவருக்கு நற்செய்தி சொல்கிறார்கள். ஆக இன்றைய ஜுமாவினுடைய சுருக்க கருத்து என்னவென்றால், எப்படி இந்த உலகத்தில் சொந்த வீட்டுக்கு முயற்சி செய்கிறோமோ அதே போல மறுமையிலும் நாம் சொந்த வீட்டுக்கு முயற்சி செய்ய வேண்டும். அவற்றிலே வந்த ஹதீஸ்களில் தான் நாம் பார்த்தோம், குல் ஹுவல்லாஹ் அஹத் 10 தடவை ஓதுறது, தொழுகைக்காக வேண்டிய இடங்களை ஏற்பாடு செய்கிறது, நோயாளிகளை சந்திக்கிறது, முஸ்லிமான சகோதரர்களை சந்திக்கிறது. இந்த அமல்களை நம்ம வாழ்க்கையில எளிமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நாம் செய்து வந்தால் வல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய இஹ்லாஸான நீயத்தின் காரணத்தினால் நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய நேரத்திலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடியவர்களாக ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்வான். இவ்வுலகத்தை விட்டு பிரிந்த பிறகு மறு உலகிலே அங்கு நமக்காக சொந்த வீடு ஏற்பாடு செய்திருப்பதால் சொர்க்கத்தின் உயர்ந்த தரஜாவிலே ரப்புல் ஆலமீன் நம்மை ஒன்று சேர்ப்பான். ஆக இந்த நீயத்திலே நம்முடைய அமல்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய அமல்கள் அனைத்திலும் இஹ்திசாப் என்ற மறுமைக்கான எண்ணங்களை மட்டுமே கொண்டவர்களாக ஆக்கி அருள்வானாக. ரியாவுடைய எண்ணங்களையும் பெருமையுடைய எண்ணங்களை விட்டும் நம் அனைவரையும் காப்பாற்றி அருள்வானாக. நம்முடைய நியத்தை இஹ்லாஸ் ஆக்கி தந்தருள்வானாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸன வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா கைரி خلقه وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب